காட்சி 1. கிருஷ்ணரின் தெய்வீகப் பிறப்பு. அரக்கன் கம்சனின் சிறையிலே தேவகியும் வசுதேவரும் துன்பத்தில் இருந்தார்கள். ஒரு இரவில் தெய்வீக ஒளியுடன் நீல நிற குழந்தை கிருஷ்ணர் பிறந்தார். அவர் பிறந்ததுமே காவலர்கள் தூங்கிப் போனார்கள். சிறை வாசல்கள் தானாக திறந்தன. வானில் பூக்கள் பொழிந்தன. கிருஷ்ணரை புன்னகையுடன் வசுதேவர் கொழுந்து போல தூக்கிக் கொண்டு யமுனை ஆற்றை நோக்கி பயணமானார். காட்சி 2. கிருஷ்ணர் கோகுலத்தை அடையுகிறார். மழை பொழிந்த வானத்தில் வசுதேவர் கையிலே பட்டம் பஞ்சு போல வெண்மையான குழந்தை கிருஷ்ணரை எடுத்து யமுனையை கடக்கிறார். யமுனை தன்னாலே பிளந்து வழிவிடுகிறது. மேல் வானில் பாம்பு ஆதிசேஷன் தனது பங்களால் குடையாக நின்றான். கிருஷ்ணர் அமைதியாக உறங்குகிறார். அவரது முகம் நிம்மதியாக ஒளிர்கிறது. காட்சி 3. கிருஷ்ணரின் வளர்ச்சி. கோகுலில் யசோதா கிருஷ்ணரை கட்டிலில் தூங்க வைத்து அவரை மெதுவாக ஆட்டுகிறார். நந்தன் மகிழ்ச்சியுடன் கிராம மக்கள் அனைவரையும் அழைத்து விழா நடத்துகிறார். பசுக்கள் அமைதியாக மேய்கின்றன. குழந்தை கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே தனது கைகளால் வெண்ணெயை தேடுகிறார். காட்சி 4. கிருஷ்ணரின் முதல் சேட்டை. சிறு குழந்தையாக கிருஷ்ணர் தனது வீட்டு சமையலறையில் உள்ள வெண்ணெய் பாண்டத்தை பார்த்து புன்னகையுடன் அருகில் செல்கிறார். கையில் வெண்ணெய் தடவிக்கொண்டு வாயில் வைத்தபடி சிரிக்கிறார். யசோதா வெளியில் இருந்து பார்த்தபடி சிரித்து, "என் குட்டி கஞ்சா" என வாயில் கையிட்டு பார்க்கிறார். காட்சி 5. நண்பர்களுடன் வெண்ணெய் திருடல். கிருஷ்ணர் மற்றும் அவரது நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக கயிறில் தொங்கும் வெண்ணெய் பாண்டத்தை எட்ட முயற்சிக்கிறார்கள். மனித கோபுரம் போல் மேல் ஏறுகிறார்கள். கிராம மக்கள் பின்னாலிருந்து இது எப்படி போகிறது என்று சிரித்தபடி காண்கிறார்கள். காட்சி 6. ராதாவுடன் முதற் சந்திப்பு. யமுனை ஆற்றங்கரையில் இளம் கிருஷ்ணர் ராதாவை முதன்முறையாக சந்திக்கிறார். ராதா அவரை பார்த்து மிதமான புன்னகையுடன் நிற்கிறாள். ஜாதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மரத்தடியில் 2 பேரும் இன்பமாக பேசிக் கொள்கிறார்கள். புறாக்கள் சின்ன சின்ன சத்தத்தில் பறக்கின்றன. காட்சி 7. புல்லாங்குழலின் மாயம். ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். ராதா அருகில் அமர்ந்து அவரது இசையில் மயங்கி நிற்கிறாள். சுற்றியுள்ள கோபிகள், பசுக்கள், சிறு பறவைகள் எல்லாம் அமைதியாக சும்மா இருக்கின்றன. இசையின் ஓசையால் பூக்கள் மிதமாக நடமாடுகின்றன. காட்சி 8. ஆரம்பரச் சேட்டை. ஒரு அழகான காலையில் கிருஷ்ணர் குளிக்க வரும் கோபிகளின் ஆடைகளை மரத்தில் தொங்கவிடுகிறார். கோபிகள் ஆற்றில் அலையும் போது கிருஷ்ணர் மரத்திலிருந்து சிரிப்புடன் காண்கிறார். "அடடா கிருஷ்ணா" என கோபிகள் கூச்சலிடுகின்றனர். காற்றில் ஆடைகள் பறக்கின்றன. காட்சி 9. காளியன் பாம்பை தோற்கடித்தல். யமுனையின் கரையில் கிருஷ்ணர் நீரில் குதித்து 100 தலைகளுடைய காளியன் பாம்பின் மீது நடனமாடுகிறார். பாம்பு குரல்வளையில் சுழல கிராம மக்கள் பயத்தில் நின்று பார்ப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஒளி பரவுகிறது. பாம்பு முடிவில் சோர்ந்து ஓடுகிறது. காட்சி 10. கோவர்தன குன்றை தூக்கும் காட்சி. இந்திரன் கடும் மழையை பொழிகிறான். கிருஷ்ணர் ஒரு கையால் கோவர்தன குன்றை தூக்கி கிராம மக்களை பாதுகாக்கிறார். மக்கள், பசுக்கள் அனைவரும் குன்றுக்குள் நிழலாக நின்று ஆச்சரியத்துடன் அவரை பார்க்கிறார்கள். காட்சி 11. ராதாவை வண்ணம் பூசும் கிருஷ்ணர். ஹோலி விழாவில் கிருஷ்ணர் ராதாவை அவளுக்கு தெரியாமல் சிவப்பு பொடியில் பூசுகிறார். ராதா சிரிப்புடன் விழிக்கிறார். சுற்றியுள்ள கோபிகள் கைதட்டி ஆடுகிறார்கள். வண்ணத் தூசிகள் வானத்தில் பறக்கின்றன. காட்சி 12. ராசலீலை. பரிகளன் நடனம். மாலை நிலவில் கிருஷ்ணர் தனது ரூபங்களை பலவாக பிரித்து அனைத்து கோபிகளுடனும் நடனமாடுகிறார். நடுவில் ராதா, பக்கங்களில் கோபிகள். இசை ஒலிக்க வட்டமாக நடனமாடுகிறார்கள். நிலவு மிதமாக ஒலிக்கிறது. காட்சி 13. நரகாசுரனின் அச்சுறுத்தல். கோகுலை சூழ்ந்த காடு கருப்பு மேகங்களால் மூடப்படுகிறது.
நரகாசுரன் தனது அரக்கர்களை மக்கள் மீது விடுகிறான். பசுக்கள் அலறி ஓடுகின்றன. மக்கள் பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு ஒளிகிறார்கள். கிருஷ்ணர் இந்த காட்சியை பார்த்து கோபத்துடன் எழுகிறார். காட்சி 14. நரகாசுரனின் வீழ்ச்சி. கிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக ஆயுதத்துடன் போர்க்களத்துக்கு பாய்கிறார். நரகாசுரன் சிறுவனாக இருக்கிற கிருஷ்ணரிடம் தோற்கிறான். அவரின் விழிகளில் அச்சம். கிருஷ்ணரின் உடலில் ஒளி பரவி காற்றும் நிலமும் அதிருகிறது. காட்சி 15. கோகுலில் மகிழ்ச்சி விழா. கிருஷ்ணர் மீண்டும் கோகுலுக்கு திரும்புகிறார். ராதா, யசோதா, நந்தன் மக்கள் அனைவரும் அவரை மலர்களால் வரவேற்கிறார்கள். பசுக்கள் கும்பல் கும்பலாக ஓடி வருகிறது. பிள்ளைகள் கைத்தட்டி ஆடுகிறார்கள். கோகுல் முழுக்க ஒளி மகிழ்ச்சியுடன் நிரம்புகிறது.